வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஸோ இந்த கடந்த சீரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சனி நல்லவரா கெட்டவரா இந்த லக்னக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரி விதிகள் கொடுக்க போறாரு? நன்மையை தராரா இல்ல நம்மள உட்கார வைக்கிறாரா அப்படிங்கிறது சொல்லிருக்கீங்க. பாரம்பரிய ஜோதிடத்துல கன்னி லக்னத்துக்கு சனி யோகாதிபதினு சொல்லுவாங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதின்ற விதத்துல. பட் நம்ம சிஸ்டத்துல சனியினுடைய நட்சத்திர ஆற்றலை எடுப்போம். அப்படி எடுக்கும்போது 3ஆம் இடத்துல அனுஷம், 7ஆம் இடத்துல உத்திரட்டாதி, 11ஆம் இடத்துல பூசம். இப்ப இவங்களுக்கு இந்த 3, 7, 11ங்கிறது சமூக தொடர்புகளை குறிக்கும். இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்தாபனத்தில் ஒரு கல்லூரியிலையோ அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையோ சந்திக்கக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய ஒரு சமுதாய தொடர்பு, இதையெல்லாம் தான் சனி குறிக்கிறார். அப்போ அந்த ஆழ்ந்த அறிவு அப்படிங்கிறத சனி ஒரு நல்ல கிரக தொடர்பு இருந்தால் தான் வளர்த்த முடியும். ஏன்னா சனி கொஞ்சம் மந்தம், அதனால் ஒரு ஷார்ப்பனிங் மைண்டுன்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மனசே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த சுபாவத்தை கொடுப்போம். ஏன்னா நார்மலாகவே நம்ம பேசணும். விருச்சிக ராசி 3ஆம் இடமாக வருது, காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் இடம். அதனால் இவங்களுக்கு மைண்ட் செட்டு இதுன்னா அது காலச்சக்கர பேசிக்கில் பேசணும். இப்போ உள்ளே போய் நட்சத்திரத்தை பார்க்கும்போது இந்த சனியினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங், தாழ்ந்த மனப்பான்மை, ஒரு பய உணர்வு, தயக்கம், ஈஸியாக பேச முடியாமல் தைரிய குறைவாக இருக்கிறதையெல்லாம் குறிக்கும். அதே 7ஆம் இடம் அப்படின்னா மனைவி, கணவன், அந்த பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை குறைவாக இருக்கலாம், அல்லது அவங்க மந்தமான உழைப்பாளியாக இருக்கலாம், ஒரு ஸ்பீட்னஸ் இருக்காமல் இருக்கும். இப்போ 11ஆம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்த சகோதர வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ அப்படியெல்லாம் இன்சிடென்ட்ஸ் ஏற்படும். இது காமன். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நம்ம கேட்குற கேள்வியில தான் இந்த புள்ளி விவரமா நம்ம பார்க்க போறோம். ஒரு மேஜர் கேள்வி என்னன்னா சனி புதன் இந்த காம்போ எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதாவது இப்ப லக்ன அதிபதி புதன், 5ஆம் அதிபதி சனி அப்படின்ற விதத்துல மேலோட்டமா சனி புதன் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு அர்த்தம். பூர்வ புண்ணிய பலன் அதாவது ஆன்மீக தொடர்போ, அவங்க பரம்பரை சம்பந்தப்பட்ட தொடர்போ, அதன் மூலமாக ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இப்ப புதனும் சனியும் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க நட்சத்திர ரீதியா. ஏன்னா அனுஷமும் கேட்டையும், உத்திரட்டாதியும் ரேவதியும், பூசமும் ஆயில்யமும் இது பக்கத்துல தான் அவங்க நட்சத்திரமே இருக்கு, ஒரே ராசியில தான் இருக்கு. இப்ப இந்த சேர்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா சனி நட்சத்திரத்துல 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு பலன், புதனுடைய நட்சத்திரத்துல 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு பலன். ரெண்டுமே தனித்தனி பலன்களா மாறுது. ஆமா ஆமா. என்னன்னா இப்ப சனி நட்சத்திரத்துல சனி இருந்தாருன்னா சனி வலுத்துறாரு, புதன் மாட்டிக்கிறாரு. புதன் நட்சத்திரத்துல புதன் இருந்தா புதன் வலுத்துறாரு, சனி மாட்டிக்கிறாரு. அப்படி எடுக்கணும். அதே நேரத்துல இப்ப நீங்க சனியை பொறுத்த வரைக்கும் இப்ப மனைவி அல்லது கணவன் சொல்ற இடத்துல 6ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி நமக்கு 10ஆம் இடத்துலையோ சனி இருந்தது அப்படின்னா வாழ்க்கை துணையினால பிரச்சனை. இப்பவே கன்னி லக்னத்துக்கு 6ல தானே சனி இருக்காரு. அப்ப 7ஆம் பாவ ஆற்றல் அங்க கெட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு கணவன் அல்லது மனைவிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா அவங்களுக்கு புரிந்த உணர்வு இருக்காது, ஒற்றுமை இருக்காது. அப்ப அந்த 6ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது உழைப்புக்கு நல்லது. 7ஆம் இடம் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்படும் போது உழைப்புக்கு நல்லது. இப்ப நீங்க கஸ்டமர்னால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் கஸ்டமர் தான். அகம் சார்ந்து எடுக்கும்போது மனைவியோ கணவனோ, புறம் சார்ந்து எடுக்கும்போது அது கஸ்டமர். இப்ப நம்ம சிஸ்டத்துல கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பதில் மாறும். கண்டிப்பா. ஒருத்தருக்கு லக்கணம் சார்ந்த கேள்வியா, 2 பேர் சார்ந்த கேள்வியா, வெளி உலகம் சார்ந்த கேள்வியா, இப்படி பார்த்து ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பலன் பார்க்குற மெத்தடு. இந்த கன்னியா லக்னத்திற்கு சனியை பொறுத்த வரைக்கும் அவர் 3, 7, 11ங்கிற கான்செப்டை வச்சிருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு தரவே மாட்டார்.
சனினால பெரிய தீமையே கிடையாது. ஆனால் 8-12 பாவ தொடர்பு பெறக்கூடாது. 8-12 பாவ தொடர்பு பெறக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 8 எங்க இருக்கு? மேஷத்துல இருக்கு. 12 சிம்மத்துல இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன புள்ளியில பிறக்கிறாங்களோ, இப்ப அஸ்தத்துல பிறந்தாங்கன்னா அங்க பரணியும் பூரமும் 8-12 வந்துடும். இந்த பரணியிலயோ பூரத்திலேயோ போய் சனி உட்கார்ந்துச்சுன்னு வைங்க, அப்பதான் ப்ராப்ளம் ஆகும். அப்படி உட்கார்ந்து திசை நடந்தது அப்படின்னா கடுமையான நஷ்டத்தை கொடுக்கும். இப்ப என்னன்னா, இப்ப கன்னியில இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 3 பாதங்கள் தான் இருக்கு. அதுவும் சூரியனோட நட்சத்திரமா இருக்கு. அப்படி அவங்களுக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி அதாவது 3 பாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இங்க விசாக 4ஆம் பாதம் வந்து போயிடும், முதல் பாதத்துக்கு போயிடும். அப்ப 2 பாதம் சூரியனுடைய பாதத்துக்கு தான் இங்க சனி கம்பைன்ட் ஆவார். மிச்சம் 2 பாதம் சந்திரனுடைய பாதத்துக்கு சனி கம்பைன்ட் ஆவார். அப்ப நமக்கு இந்த 2 பாதத்துல சனி கம்பைன் ஆகும்போது 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனி வர்றதுனால, அதே நட்சத்திரத்துல சனி இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த மனைவி அமைவாங்க அல்லது கணவன் அமைவாங்க. ஏன்னா 3, 7, 11ல சனியினுடைய ஆற்றல்லையே சனி உட்கார்றார் சொந்த நட்சத்திரத்துல. அப்படி உட்காரும்போது பலம் அதிகம். இப்ப அப்படி இல்லாம இங்க ரிவர்ஸ் வந்துட்டாருன்னு வைங்க, விசாக 4ல உட்காந்துட்டாருன்னு வைங்க, பிரச்சனையாயி. எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு தன்னுடைய சொந்த நட்சத்திர ஆற்றல்ல இருந்து பின்னால வந்துச்சுன்னா பலன் கெடுதல். அதுலேயே 4ஆம் பாதங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப மோசம். அப்ப சனி வந்து நமக்கு நல்ல தன்மை உள்ள கிரகம், நமக்கு உறவுகளை பலப்படுத்தக்கூடிய கிரகம். அது 4ஆம் பாதத்துல உட்காரக்கூடாது. அது எந்த நட்சத்திரமா வேணா இருக்கலாம். இப்ப அனுஷன் 4லயே இருந்தா கூட அதே விருச்சிகத்துலதான் அம்சம் விழுகும். இப்ப வந்து விசாகம் 4 அப்படின்னு விழுந்தா கடகத்துல விழுகும். இந்த 4ஆம் பாதத்துலன்னு விழுந்துறதெல்லாம் நீர் ராசியில தான் விழுகும். 1ஆம் பாதம் நெருப்பு ராசி, 2ஆம் பாதம் பூமி ராசி, 3ஆம் பாதம் காற்று ராசி, 4ஆம் பாதம் நீர் ராசி. அந்த மாதிரி அம்சம் விழுகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஆற்றலை வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அனுஷத்துக்கு பின்னால் நட்சத்திரத்துல உட்காரவே கூடாது. உட்கார்ந்தா அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் கெட்டு போயிடும். சரி, இப்ப தொழிலுக்கு வந்து இவங்களை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் லைனு, மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட லைனு, பொதுஜன தொடர்பு, கான்ட்ராக்டு, இப்ப உணவு, உடை, மருந்து, இது சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இவங்களுக்கு செட் ஆகும். அதாவது பேசி வியாபாரம் பண்றது, ஒரு அட்வொகேட், லாயர், ப்ரொடக்ஷன் இல்லாம பண்றது. சரி, இப்ப சனி வந்து 4ல உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க, 4ஆம் இடம் தான் ப்ரொடக்ஷன். அங்க உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அது எங்க விழுகும்? அநேகமா உத்திராடத்துல விழுகும். கன்னிக்கு 4ஆம் இடத்துல உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கு, அப்புறம் 2-3 பாதம் இருக்கு. அது 4ஆம் பாவ புள்ளியா பவுண்டரியில விழுந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து ஏதாவது ஒரு உற்பத்தி ஸ்தானத்துல போய் வேலை பார்க்க வேண்டி வந்துடும். இப்ப 4ங்கிறது வந்து 7க்கு வந்து மைனஸ் தான், 11க்கும் அது மைனஸ் தான். அதனால கொஞ்சம் அவஸ்தையோட தான் வேலை பண்ணுவாங்க, சிரமப்பட்டு தான் வேலை பார்ப்பாங்க. எப்பவுமே சனியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது கிரேடு குறைவுன்னு இருக்கும். இப்ப இதே மூளை உழைப்பு சார்ந்து எடுக்கும்போது புகழ் பெற்றுடுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மீடியாவிலேயோ அதுலேயோ ஒரு நடிப்பு துறையிலையோ எதுலேயோ போனாங்கன்னா சனிக்குண்டான கேரக்டர்ல நடிப்பாங்க. இப்ப சனின்னா கொஞ்சம் குணச்சித்திர வேடங்கள் அல்லது ஒரு சோகமா நடிக்கிறது, ஒரு வயதானவரை நடிக்கிறது, கதாபாத்திரம், அந்த மாதிரி நடிச்சுட்டு போயிடும். சூப்பருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தம் 4 பாதங்கள் இருக்கு, அதையும் சொல்லிருந்தீங்க. அஸ்தம் என்பது சந்திரனுடைய அமைப்பு. இப்ப நமக்கு அந்த புள்ளின்னு கணக்கெடுக்கும் பொழுது அது வந்து 4வது புள்ளி. 3 சூரியனுடைய புள்ளி போக 4வது புள்ளி. அந்த 4வது புள்ளி 5வது புள்ளி. அஸ்தம் 1-2 பாதத்துக்கு மட்டும்தான் சனி வருவார் 3, 7, 11ல. அந்த 1-2 பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு மட்டும் சனி கணவன் அல்லது மனைவி பார்ட்னரா வர்றது தன்னுடைய மைண்ட் செட்டு, தன்னுடைய அறிவாற்றல், எழுத்து திறமைகள், முகவரி, ஐடென்டிஃபிகேஷன், இடமாற்றங்கள், இதையெல்லாம் குறிக்கிற கிரகமா மாறும். அப்படி வரும் பொழுது நான் சொன்ன மாதிரி சனி வந்து இந்த 4, 8, 12ல வரக்கூடாது. 4, 8, 12ல உட்கார்ந்தாலோ அல்லது 2, 6, 10ல உட்கார்ந்தா கூட கொஞ்சம் பிரச்சனை தான். எதுக்கு பிரச்சனைன்னா மூளை உழைப்புக்கு பிரச்சனை.
அறிவு பெரிய கல்வி படிக்க முடியாது. அதுல வந்து ஒரு தடை ஏற்பட்டு போய் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மூளை உழைப்புக்கு பாதிப்பு. ஹார்ட் ஒர்க் பண்ற இடத்துலயும் இவங்களுக்கு வந்து சுதந்திரமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சனி அவஸ்தையில மாட்டிக்கிறார். அது போக நம்ம வந்து இப்ப திருமண வாழ்க்கை, மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு பிரச்சனை கிடையாது. சனினால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தத்துல இப்ப பாரம்பரியத்துல இருக்கிற பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். நமக்கு சனி பூர்வ புண்ணிய கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அமைப்புல ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பட் வந்து இன்னும் கான்செப்ட்ல போனா 8-12 தொடர்புல வந்தா மட்டும் சிக்கல் இருக்கும். அது எப்படி இங்க தொடர்புனா என்ன மாதிரி? இப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சனி உட்கார்ந்தாலும், சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்தாலும், ஒரே நட்சத்திரத்துல சேர்ந்தாலும் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு. நிகழ்வு எந்த மாதிரி நிகழ்வு நடக்குங்க? 8-12னால கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை, விரயம்னு அர்த்தம். அப்ப இந்த சனி அந்த 8-12 தொடர்புல இருக்கும் பொழுது எந்த விதத்துல அகம் சார்ந்து உறவுகளை பாதிக்கும், புறம் சார்ந்து பொருளை பாதிக்கும். பொருளாதாரமே கொஞ்சம் பாதிப்பு. ஆமா, லக்னத்துக்கு 8-12 வந்து 2 விதத்திலையும் பாதிக்கும். அதனாலதான் 8-12 ரொம்பவுமே மோசங்கிறோம். இப்ப 6 கூட வேலை கொடுக்குற ஸ்தானம்னு சொல்றோம், அது கூட பாசிட்டிவ். ஆனா 8-12 மட்டும் லக்னத்துக்கும் கெடுதல், தொழிலுக்கும் பெருசா கெடுதல். அதே வேலை பார்க்குறவங்களுக்கு 8-12 பெருசா பாதிக்காது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, அதுல வந்து கொஞ்சம் வலி வேதனையெல்லாம் அனுபவிப்பாங்க. பட் இருந்தாலும் அது பெரிய லாஸ் இல்லை. ஆனா சொந்த முதலீடு போட்டு பண்றவங்களுக்கு தான் 8-12 லாஸ். இப்ப சனி சுக்கிரன் அந்த மாதிரி 8-12ல காம்பினேஷன் ஆச்சுன்னா இப்ப விபத்துகள்ல கூட அந்த மாதிரி மாற்றலாம். ஏன்னா சுக்கிரன் வாகனக்காரகன் இல்லவா, சனி துக்கக்காரகன். அதனால அந்த மாதிரி இல்லைன்னா கடுமையான நோய்கள். இப்ப சுக்கிரன் எடுத்துட்டீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட கிரகம், அது மாதிரி சில துன்பத்தை கொடுக்குற நோய்களா வந்து மாறி. அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 2 பாதம் சித்திரை, 2 பாதங்கள் இருக்கு, அதை சொல்லுங்க. சித்திரை 1-2 நமக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம், புதன் பிளஸ் செவ்வாய். இப்ப அந்த விதத்துல சனி வந்து 3ஆம் பாவத்துக்குள்ளேயே போயிடுறாரு. 3ஆம் பாவத்துல 2ஆம் பாவத்துக்குள்ள போயிடுறாரு. 3ஆம் பாவத்திலயும் வரல. சித்திரை 1-2ங்கும் போது கேட்டையில வந்து 3-4 தான் வரும். கேட்டையில 1-2 கூட அஷ்டத்துல போயிடும். அப்ப சித்திரை 1-2ல பிறக்கிறவங்களுக்கு 3ஆம் பாவ புள்ளி வந்து உங்களுக்கு புதன்ல வரும். அதனால சனி என்ன பண்றாரு, 2-6-10க்குள்ள வந்துடுறாரு. இந்த 2-6-10ங்கிறது நான் சொன்ன மாதிரி வேலை, தொழில், நம்ம பேசுற பேச்சு, கையிருப்பு பணம், இந்த மாதிரி. அந்த மாதிரி வரும் பொழுது சனி வந்து சனியினுடைய நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி, அல்லது இப்போ வந்து 10ஆம் அதிபதி 2-6-10 அப்படிங்கிற ஒரு தொடர்புகளில் வந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து வேலை சார்ந்து நன்மை கொடுப்பார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி பார்க்கும்போது 3ஆம் புள்ளிங்கிறது புதன் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கம்யூனிகேஷனுக்கும் புதன் தான் ஆக்குப்பை பண்ணிடுறார். அப்போ ஒரு கன்னி லக்னத்துக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு புதன் தான் திருமணத்தை குறிக்கிற கிரகம். அப்ப அந்த திருமணம் சார்ந்த நடவடிக்கைகள் புதனுடைய வலிமையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப சனி போய் அந்த இடத்துல உட்கார்றாருன்னா அந்த சனி வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதாவது ஒரு வயதான தோற்றத்துல இருக்கிற முதிர்ந்த தோற்றம், அந்நிய வழி, அல்லது கம்யூனிட்டி லவ் மேரேஜ் நடக்குமா? அது ஒரு மாதிரி கலப்பு திருமணம்னு சொல்லலாம். அப்ப கலப்பு திருமணத்திலே கூட கான்ட்ரவர்சியான திருமணம், அதாவது ஒரு ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். இவங்க ஸ்டேட்டஸுக்கும் அது வந்து கம்மியா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். அதனால அங்க போய் பழகிறது பிடிக்கிறதுல எல்லாம் பிரச்சனை வரும். இப்ப நீங்க கன்னி சொன்ன 3 நட்சத்திரத்துக்குமே மேக்சிமம் அடி உழுவுறது இந்த 7ஆம் பாவம் தான் அடி உழுவுறதுங்க. ஆமா, காரணம் சனி வந்துடுறாருல, மேக்சிமத்துக்கு சனி வந்துடுறாரு. இப்ப அப்படியே புதன் வந்தாலும் கூட புதனும் சனியும் ஒன்று சேர்ந்தாலும் பிரச்சனை தான். புதன் சனி நட்சத்திர ரீதியாக 2 பேருமே 3ஆம் 7-11 தான் இருக்காங்க. அவங்க ஒன்று சேர்ந்தாலுமே அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். புதனுடைய ஒரு டேலண்ட்டை சனி கெடுத்துருவார். இப்போ சனி மட்டுமே தனியாக ஆளுமை திறன் இருந்தால், நம்ம முதல்லையே இதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ரிஷபத்துக்கு, அந்த மாதிரி வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கிரேடு குறைவான ஒரு இது. நீங்கள் சொன்ன மாதிரி தோற்றத்துலேயும் அப்படி, ஸ்டேட்டஸ்லேயும் அப்படி, மந்த தன்மையிலும் அப்படி. அது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. சூப்பர். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் வந்து கரெக்டா அந்த தசா புத்திகள் அந்தரம் நடக்கும் போதுதான் அந்த வேலையை காட்டும். ஆமா ஆமா, அதாவது இது வந்து கொடுப்பினை அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியான கொடுப்பினை.
இன்னியும் வந்து டெப்தா போகும்போது ஒவ்வொருத்தர் பிறந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம அச்சாம்சம் போடும்போது டிகிரிகள்ல வந்து நீண்ட ராசி குறுகிய ராசின்னு பிரிக்கிறோம். ம். அப்ப வந்து இந்த பாவ புள்ளிகளே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, ஓ, ஓ. இது வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு. உள்ள டெப்தா போகும்போது பிரிச்சு பார்க்கும்போது இப்ப வந்து ஒரே கட்டத்துக்குள்ள 2 பாவம் ஆரம்பிக்கிற ஜாதகம் எல்லாம் இருக்கு. ஒரே கட்டத்தில் 2 பாவம். 2 பாவம். இப்ப நீங்க வந்து கன்னியில கடைசி புள்ளியில பிறக்குறீங்க. ஆ, அப்ப 1ஆம் பாவமே கடைசி புள்ளியாச்சா? ஆ. அது வந்து 2ஆம் பாவத்தை ஆக்கிரமிச்சுக்கும் துலாத்தை. ஒரு சில ஊர்களுக்கு அச்சாம்சத்துக்கு போடும்போது கணிக்கும் போது உங்களுக்கு அந்த 2வது ராசி வந்து துலாத்திலேயே விழுகாது. ஓ, அந்த லாட்டிடியூட் சந்திம்பாங்க. அந்த மாதிரி 2ஆம் பாவமே துலாத்துல இருக்காது. அது போய் விருச்சிகத்துல. விருச்சிகத்திலே. அப்படி பார்த்தது அப்புறம் புள்ளி பார்க்கும்போது அதுல வேற டாபிக் பேசணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி டிகிரி வைஸா பிரிக்கும் போது ரொம்ப துல்லியமாவே போயிடலாம். அக்யூரேசியா போகும்போது இன்னும் வந்து உபநட்சத்திர கான்செப்ட் எடுக்கும்போது நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சு உபநட்சத்திர கான்செப்ட் எடுக்கும்போது அக்யூரேஸா இதுதான் கேரக்டர்னு பண்ணிடலாம். இப்ப அதைத்தான் நம்ம வந்து ஜென்ரலா சொல்றது என்னன்னா அதிகாரிகள் 12 பாவ அதிகாரிகள் 12 பாவ புத்திநாதர்கள் அப்படின்னே பேரு. அதை வச்சுதான் கொடுப்பனை நிர்ணயம் பண்றோம். இவங்க வந்து பணம் வரவு தொழில் சார்ந்து எந்த கிரகம் இவங்களுக்கு அதிகாரம் பெற்றிருக்கு, உறவுக்கு எந்த கிரகம், கஷ்ட நஷ்டத்துக்கு எந்த கிரகம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் திசாபுத்திக்கே போகணும். அப்ப திசாபுத்திக்கும் இந்த குறிகாட்டிக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப 8ஆம் பாவ புத்திநாதனுடைய திசை நடக்குதுன்னு வைங்க, நம்ம என்ன நினைப்போம், கன்னி லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சுக்கிர திசைன்னு நினைப்போம். ஆனா புள்ளி அங்க 8ல பரணியில விழுகும். அங்கேயே சுக்கிரன் வந்து அங்க புள்ளியில் விழுந்துருச்சுன அப்படின்னா அந்த சுக்கிர திசையே அவங்களுக்கு வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு சிறு வயதுல கன்னி லக்னத்துல பிறந்தவங்க இப்ப உதாரணத்துக்கு மீன ராசியில பிறப்பாங்க. அந்த மாதிரி கடகம் விருச்சிகம் மீனம் இதுல பிறக்கிறவங்களுக்கு மிடில் ஏஜ்ல சுக்கிர திசை வரும். அந்த திசையில பேருதான் சுக்கிர திசையோட சாதிக்க முடியாது. அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நாம ஆதிபத்தியத்துக்கு முக்கியம் கொடுத்துட்டு எனக்கு பாக்கியாதிபதினு சொல்லிக்க வேண்டியதுதான், ஒண்ணும் நடக்காது. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.